ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூ 5000 என விலை நிர்ணயம் செய்கிறார். பிறகு தொடர் தள்ளுபடிகளான 20%, 15%, 10% அளித்தால் அவர் அந்த பொருளை விற்ற விலை யாதுன்னு கேக்குறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் தள்ளுபடி 20%. நம்ம எப்பவுமே ஒரு பொருள் பார்த்தோம்னா 100%. ஸோ அதுல இருந்து 20 போயிடுச்சுன்னா 80%. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 80% டிவைடட் பை 100. அப்ப கேன்சல் பண்ணுமா 4/5. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இங்க 5 இந்த இடத்துல 4 போட்டுக்கோங்க. அடுத்தது 15%. ரெண்டாவது 15%. 100ல 15 போச்சுன்னா மீதி 85 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா 17/20. ஸோ இந்த கீழே இருக்கிற வேல்யூ இந்த இடத்துல போட்டுருக்காங்க, மேலே இருக்கிற வேல்யூ இந்த இடத்துல போட்டுருக்காங்க. ஸோ அடுத்து 10%. அப்போ மூணாவது பார்த்தோம்னா 10%. 100ல 10 போச்சுன்னா 90/100. ஸோ 0 அப்படியே போயிடும். அப்போ 9/10. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 இந்த இடத்துல போட்டுருவாங்க, அடுத்து 9 இங்க போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 × 20 100, 100 × 10 1000. இந்த இடத்துல 1000. இந்த ரேஷியோ பார்த்தோம்னா குறித்த விலை, இது பார்த்தோம்னா விற்ற விலை, விற்ற விலை. நெக்ஸ்ட் இதை பெருக்கணும், 5 × 20 100, 100 × 10 1000, 100 × 10 1000. ஸோ உங்க அசல் குறித்த விலை எவ்வளவு? குறித்த விலை 5000, குறித்த விலை 5000. ஸோ இந்த 1000த்தை எத்தனை டைம் இருக்குன்னா 5000 வரும், இன்ட்டு 5 டைம் இருக்குன்னா 5000 வரும். ஸோ இதே மாதிரி இந்த விற்ற விலைக்கான ரேஷியோ இருக்கணுமா 4 × 17 × 9 612. ஸோ இங்க எத்தனால பிரிக்கிறோம்? இந்த இடத்துல 5ஆல பிரிக்கிறோம். அதே 5ஆல இந்த இடத்துல பிரிக்கணும் 3060 ரூபா. ஸோ அப்போ 5000 ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 தொடர் தள்ளுபடிக்கு அப்புறம் 3060 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூ 8000 என விலை நிர்ணயம் செய்கிறார். பிறகு 3 தொடர் தள்ளுபடியான 10%, 15%, 5% குறைத்து கொடுத்தால் என்ன விலைக்கு வித்திருப்பாருன்னு கேட்கறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.